வணக்கங்க. இப்போது மழைக்காலம் ஆரம்பமாகிடுச்சுங்க. மழை விடாமல் பேஞ்சிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இதே மாதிரி தாங்க மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மழைகளில் செடிகளோட வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க. நிறைய காய்கள் பூக்கள் எல்லாம் கொடுக்குங்க. செடிகளோட வளர்ச்சி நல்லா இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, நம்ம மாடியையும் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த மாதிரி தண்ணி தேங்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரி பா மாடியை பாதுகாக்கணுங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி எப்போவுமே மாடியை சுத்தமாகவும் நீட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு நான் என்னென்ன முறையை கடைப்பிடிக்கிறேன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. எந்த முறையில் செடிகள் வைக்கணும், பெரிய க்ரோ பேக் எப்படி வைக்கணும், சின்ன சின்ன க்ரோ பேக்கில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நான் பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல நம்ம க்ரோ பேக்குகளை நேரடியாக தரையில் வைக்கக்கூடாதுங்க. ஒரு சின்ன ஸ்டாண்டாச்சும் வச்சு தான் நம்ம க்ரோ பேக் வைக்கணுங்க. நான் இந்த மாதிரி டயர் தாங்க என்னுடைய மாடி தோட்டத்தில் அதிகமாக இருக்கும். இந்த டயரை வச்சு அது மேலே பகலையை வச்சு தான் நான் செடிகள் வச்சுருக்கிறேங்க. இந்த பகலை இல்லாட்டினா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி டயர் இருந்தாலும் அது மேலேயே நேரடியாக நம்ம க்ரோ பேக் வைக்கலாங்க. ஆனால் நேரடியாக தரையில் மட்டும் வைக்கக்கூடாதுங்க. அப்படி வைக்கும்போது மாடி இந்த மாதிரி மழை காலத்தில் எப்போவா இருந்தாலும் இந்த தண்ணி ஊற்றும் போது தண்ணி தேங்கி மாடி பாதிப்பாகிருங்க. இந்த மாதிரி டயர் அதிகமாக இருந்தால் இந்த அளவுக்கு உயரமாக கூட வச்சு நம்ம செடிகள் வைக்கும்போது நல்லா கூட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. இந்த டயர் எங்கே கிடைக்கும், இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டாண்டு நான் சிமெண்ட்டுலேயே சிமெண்ட்டும் எம்சாண்டும் வச்சு 1 யூஸ் டம்ளரில் தயார் பண்ணின ஸ்டாண்டுங்க. இது நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க. இது 50 லிட்டர் ட்ரம்மு. இது மேலே தான் வச்சுருக்குறேங்க. 4 கல் வச்சு நல்லாவே வெயிட் தாங்குதுங்க. இதுலேயும் கீழே குப்பை தூசி இருந்தாலும் நம்ம கூட்டி எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குதுங்க. இந்த ஸ்டாண்டு கம்மி வேலையில் எப்படி தயார் செய்யறதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மக்கிட்ட எந்த ஸ்டாண்ட் இருக்குதோ அதை வச்சு நம்ம செடிகள் வைக்கலாங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி லைனாக நம்ம நேராக வைக்கும்போது நம்மளுக்கு பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குங்க. செடிகளை பராமரிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. உரங்கள் கொடுக்குறக்கும் தண்ணி ஊற்றுறக்குமே நல்லா சௌகரியமாக இருக்குங்க. இப்போ இந்த லைன் ஃபுல்லாமே அதிகமாக அரிசி சாக்கில் தாங்க நான் வச்சுருப்பேன். இந்த அரிசி சாக்கு 6 மாதம் வரைக்கும் தாங்குங்க. அதுக்கு மேலே வர்ற செடிகளை நம்ம வேறு க்ரோ பேக்கில் வச்சுக்கலாங்க. இப்படி ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில இந்தளவு நம்ம கேப் விட்டோம்னா தாங்க நம்ம உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். செடிகளோட வளர்ச்சியும் ரொம்ப ரொம்ப கிட்ட வச்சிட்டோம்னா செடிகளோட வளர்ச்சியும் பாதிக்குங்க. இப்போது இந்த லைன் பார்த்துட்டிங்கன்னா 2 டயர் வச்சு ஒரே லைனில் 2 செடிகளாக வச்சுருக்குறேங்க. பகலையை அகலமாக வச்சு 2 செடிகளாக வச்சுருக்குறேங்க. இந்த கேப்பில் வரும்போது இந்த லைனில் இருக்கிற செடியை நம்ம பராமரிச்சுக்கலாம். அந்த கேப்பில் வரும்போது அந்த பக்கம் அந்த ஓரத்தில் இருக்கிற செடியை நம்ம பராமரிச்சுக்கலாங்க. ஆனால் இப்படி 2 இதை ஒன்றா வைக்கும்போது சின்ன சின்ன செடிகள் தாங்க வைக்க முடியும். பெரிய செடிகள் வச்சோம்னா ரொம்ப ஒன்றோடு ஒன்று உரசிட்டு செடிகளோட வளர்ச்சி பாதிக்குங்க. அதனால் நம்ம இந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம மாடியில் எந்த அளவுக்கு இடம் இருக்குதோ அதை பொறுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரம்மெல்லாம் வைக்கும்போது இந்த கைப்பிடி செவுறு ஓரத்தில் நம்ம வச்சுக்கலாங்க. மரங்கள் வைக்கிற செடிகள் எல்லாமே நான் என்னோடய மாடி தோட்டத்தில் இந்த கைப்பிடி ஓரத்தில் தாங்க வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த கைப்பிடி ஓரங்களில் தாங்க ஸ்பில்லர்கள்லாம் இருக்கும். அதனால் அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி நம்ம ஓரங்களில் பெரிய பெரிய தொட்டிகளை வச்சுட்டு நடு சென்டரில் சின்ன சின்ன க்ரோ பேக்குகள் வச்சுக்கலாங்க. இந்த கருவேப்பிலை மரமும் அப்படித்தான் நான் பெரிய ட்ரம்மில் தாங்க வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கைப்பிடி செவுறு ஓரத்தில் வைக்கும்போது மாடிக்கு எந்த பாதிப்பும் நம்மளுக்கு வராதுங்க. நல்லா வெயிட் தாங்கும். சென்டரில் நம்ம சின்ன செடிகளாக வச்சுக்கலாங்க. இதே மாதிரியே தாங்க நான் இந்த சுண்டக்காய் செடி, மரச்செடிகள் எல்லாமே நான் கைப்பிடி ஒரு ஓரங்களில் தாங்க பெரிய பெரிய க்ரோ பேக்கெல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு ஸ்டாண்டாக நான் ஒரு வேஸ்ட்டாக போகிற 4 ட்ரம்மை வச்சு அது மேலே தாங்க இந்த க்ரோ பேக்கை வச்சுருக்கேன். நம்ம இவ்வளோ பாதுகாப்பாக வச்சாலும் மழை பெய்யும்போது இந்த மண் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நம்ம க்ரோ பேக்கில் இந்த மாதிரி மூடாக்கு போட்டுட்டோம்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் மண் வெளியே வராதுங்க.
மண்ணும் இறுகி போகாது. வெயில் காலத்தில் இந்த மாதிரி மூடாக்கு போட்டுட்டோம்னா மண் சூடாகாதுங்க. எப்போவுமே ஈரப்பதத்தோட குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த மாதிரி மழை காலத்துலேயும் நம்மளுக்கு இந்த மூடாக்கு ரொம்பவே பயன்படுதுங்க. மண் வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் மண் இறுகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மூடாக்கு போட்டுக்கலாங்க. இந்த பெரிய க்ரோ பேக்கில் நான் அகத்தி மரம் வச்சுருக்கிறேன். நல்லா மரம் வந்து நல்லாவே பெருசாகிடுச்சு. இந்த ஓரங்களில் வைக்கும்போது இந்த அளவுக்கு வெயிட் வச்சாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால என் மாடி தோட்டத்தில் எல்லா மரச்செடிகளுமே இந்த மாதிரி கைப்பிடி செவுரு ஓரத்தில் தாங்க இருக்கும். இந்த மாதிரி மூடாக்கு போட்டிருக்கும்போது மண்ணுக்கு நல்லா வந்து மழை பெய்ய பெய்ய அந்த சத்துக்களும் செடிகளுக்கு இறங்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரோ பேக்குகள், கீரை பேக்குகள், இப்படி ஒரு சில க்ரோ பேக்குகளுக்கு நம்ம மூடாக்கு போடாமல் வச்சுருப்போங்க. அப்படி நம்ம மூடாக்கு போடாமல் வச்சுருக்கும்போது மழை வேகமாக பெய்யும்போது இதில் இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சமாச்சும் வெளியே வருங்க. அதுவும் போக தூசி மரத்துலேருந்து உதிர்ற இலைத்தலைகளும் நம்மளுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டாண்டுக்கு அடியில் இருக்குங்க. இதை வந்து நம்ம வாரம் ஒரு முறை இந்த மாதிரி கூட்டி சுத்தம் பண்ணிக்கும்போது நம்ம மாடி வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்குங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து தேங்கி நிற்காதுங்க. இதை வந்து நம்ம மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்டாண்டுக்கடியெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணும்போது நம்ம மாடி எப்போவுமே பார்க்குறக்கு நல்லா நீட்டாகவும் சுத்தமாகவும் இருக்குங்க. மாடிக்கு எந்த விதத்துலேயுமே பாதிப்பாகாதுங்க. தண்ணி வந்து ஒரு சொட்டும் கூட தேங்கி நிற்காதுங்க. விழுகிற எவ்வளோ தண்ணி சிந்தினாலும் அது அப்படியே நம்மளுக்கு காஞ்சிரும். நம்ம மாடியில் செடிகள் வைக்கும்போது டெய்லி 1 மணி நேரமாச்சும் நம்ம அதுக்காக டைம் ஒதுக்கித்தாங்க ஆகணும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, உரங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளையும் நாம் செஞ்சு தாங்க ஆகணும். அப்படி நம்ம செஞ்சால் தான் நம்ம மாடி தோட்டத்தை நல்லா பாதுகாப்பாகவும் நல்லா வளர்ச்சியாகவும் பராமரிக்க முடியுங்க. இந்த மாதிரி தாங்க 7 வருஷமாக என்னுடைய மாடி தோட்டத்தை நான் பாதுகாப்பாக பராமரிச்சிட்ருக்கிறேன். என்னோட மாடி தோட்ட அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நீங்களும் மாடியை பாதுகாப்பாக பார்த்துக்கங்க. ஏன்னா மாடி தோட்டத்தை விட மாடியும் நமக்கு ரொம்ப முக்கியம்தாங்க.